தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். எனக்கு எல்லாமே இருக்கு. பெரிய பங்களா, மாட மாளிகை, காரு, இப்படி சொடக்குனா வேலை செய்யறக்கு ஆளு. எனக்கு இல்லாத எதுவுமே இல்லை. என் வாழ்க்கை நிறைவடைஞ்சிருக்கு. ஒரே ஒரு கேள்வி, எதை நோக்கி ஓடுறோம், எதை தேடி ஓடுறோம்? என்னமோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாம் இருந்தும் இல்லாத தன்மை. இந்த பதிவு பணக்காரங்களுக்கு, செல்வந்தர்களுக்கு முக்கியமாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உன்னத எண்ணத்தில் தான் வெளியிடுறேன். ஓஷோ அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பணக்காரங்களோட குருன்னு அவர் சொன்னாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. ஒரு ஏழை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கிட்ட போய் நீ ஆன்மீகத்தை சொல்லி அவன் எப்படி புரிஞ்சுக்குவான்? எனக்கு தேவை ஆன்மீகம் அல்ல, ஒரு வேளை சோறும்பான். ஆனால் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற பணக்காரனுக்கு அடுத்த என்ன பண்ணணும்னு தெரியாது, எதை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது, எனக்கு என்ன வேணும்னு தெரியாது. அவனை டைரக்ட் பண்ணி அவங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுக்க வைக்க முடியும்னு சொன்னாராமா. பிரியமானவர்கள், இது நிதர்சனமான உண்மைங்க. இன்னொரு நல்ல விஷயத்த நம்ம மனசில் எடுத்துக்கலாம். எல்லாமே இருக்கிற ஒரு பணக்காரருக்கு, பெரிய செல்வந்தருக்கு என்ன வேணும், நான் எதை நோக்கி ஓடுறேன், என் வாழ்க்கையில் இந்த அமைதி வேணும்னு தேடி வர்ற ஒரு மனிதர்கிட்ட எதுவுமே இருக்காது. ஒரு கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற துறவி கிட்ட, ஒண்ணுமே இல்லாத துறவி கிட்ட எல்லாம் இருக்கிற மனிதன் வந்து கேட்கறது எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம், ஒரு விசித்திரமான விஷயம். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப மனிதனோட மனதுக்கு வந்து எல்லையே இல்லைங்க, விரிவடைஞ்சிட்டே போகும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு கார் நமக்கு சூப்பரா தெரியுது, மன நிறைவு கொடுக்குது. அந்த காரை வாங்கி ஓட்டுற ஒரு வருஷத்துக்குள்ள 4 கார் வந்துடுது. மறுபடியும் விரிகிற தன்மை. அந்த 4 காரை வாங்கு, அதை வாங்கி ஓட்டுறதுக்குள்ள இன்னொரு மனிதனோட மனம் இன்னொரு 4-5 காரை படைக்குது. ஒரு பங்களா இப்படி கட்டலாம், அப்படி கட்டலாம், என் பேக்யார்டில் நான் இப்படி வைக்கணும், செடிகளை கொடிகளை வைக்கணும், ஜப்பானில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை கொண்டு வந்து வைக்கலாம், தாய்லாந்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை கொண்டு வந்து வைக்கலாம், என் வீட்டை நான் மாற்றி அமைக்கணும், திருப்பி அமைக்கணும். இந்த விரிகிற தன்மை பொருள்களோட சேர்ந்து இருக்கும்போது, பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் பொருள்களோட சேர்ந்து இருக்கும்போது அந்த பொருளை இழுத்துட்டு போற தூரத்திலே இந்த மனம் போயிட்டே இருக்கிறனால அமைதி இல்லாத தன்மை, நிறுத்த முடியாத தன்மை, முடிக்க முடியாத தன்மை இருக்கிறனால தான் செல்வந்தர்களும் பணக்காரர்களும் திரும்ப திரும்ப செல்வத்து பின்னாடியே ஓடுறாங்க. தான் ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு முடிவில்லாத பயணத்தில் எங்கேயோ போய் முட்டும் பொழுது திரும்பி ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட வந்து பாடம் கேட்குறாங்க. ஒரு கதை சொல்றேன். கிருஷ்ணரும் நாரதரும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம். பெரியோரு செல்வந்தர் வீட்டை பார்க்குறாங்க. கிருஷ்ணருக்கு தண்ணி தாகம் அடிச்சிருச்சு. நாரதர்கிட்ட சொல்றாங்க, நீ போய் எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணியோ இல்லை குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. சாமி நீங்களும் உள்ளே வாங்க. நானும் வரத்தான் போகிறேன், ஆனால் நீ போய் கேளு. நாரதர் போய் கேட்குறாரு. கிருஷ்ணர் வந்திருக்கிறார். அந்த செல்வந்தர் தட்டப்புடலாக ஓடி ஒரு தங்க டம்ளரில் மோரை கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு. கிருஷ்ணர் வாங்கி மடன்னு குடிச்சிட்டு, அப்பா தாகம் தீர்ந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் நாரதரும் வெளியே வர்றாங்க. கிருஷ்ணர் அந்த வீட்டை திரும்பி பார்த்து, இவனுக்கு இதுக்கு மேலே 3 மடங்கு செல்வம் கிடைக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு வர்றாரு. மறுபடியும் இவங்க பயணம் தொடர்ந்து போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஏழை குடிசை, அதில் ஒரு ஏழை விவசாயி இருக்கிறான். ஒரே ஒரு மாடு மட்டும் இருக்குது. அந்த ஒரு மாட்டை வச்சு தான் அவன் பொழப்பத்தனை நடத்திட்டு இருக்கிறான். மறுபடியும் கிருஷ்ணனுக்கு தனித்தாகம் வந்துருச்சு. இவன் தான் சும்மா இருக்க மாட்டானே, குசும்புக்காரன். நாரதன் கிட்ட சொல்கிறான், அந்த ஏழை குடிசையில் போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வா, தாகமாக இருக்குது. சாமி உள்ளே வாங்க, நானும் கட்டாயம் வரத்தான் போகிறேன், நீ போய் கேளு. உள்ளே போய் அந்த ஏழை விவசாயி, கிருஷ்ணன் வந்திருக்கிறான், கொஞ்சம் தண்ணி குடி. பழைய பானையில் அங்கே இங்கேயும் உடஞ்சி இருக்கிற அந்த பானையில் தண்ணி கொண்டு வந்து கிருஷ்ணகிட்ட கொடுக்குறான். கிருஷ்ணன் வாங்கி ஆனந்தமாக குடிச்சிட்டு, தாகம் தீர்ந்துருச்சு. கிருஷ்ணனும் நாரதரும் வெளியே வருவாங்க. இப்போ இந்த சீனில் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? செல்வந்தனுக்கு கிருஷ்ணன் 3 மடங்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டான்.
ஏழைய பணக்காரனாக்கி மேலே தூக்கி வைப்பான்னு நம்ம நினச்சோம்னா கிருஷ்ணன் நம்மளை பொடி பொடி ஆக்கிடுவான். வெளியே வந்து என்ன தெரியுமா சாபம் கொடுத்தான்? அந்த ஒரு மாடும் செத்து போவதாக இவன் சொல்லி முடிக்கிறக்குள்ள அந்த மாடு செத்து போச்சு. அவங்க கதறி அழுக ஆரம்பிச்சிட்டான். நாரதருக்கு சரியான கோபம். கிருஷ்ணா, அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு 3 மடங்கு பெருகுன்னு சொல்லிட்டு வர்ற, இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு சாபம் கொடுக்குறிய கிருஷ்ணா. கிருஷ்ணன் சொன்ன பதில் பாருங்க பிரியமானவர்களே. அந்த செல்வந்தனோட மனம் செல்வத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன வந்து சேர்றதுக்கு நாட்கள் அதிகமா எடுக்கும். இவன் என்னை வந்து சேர்றதுக்கு நாளை சீக்கிரம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு போனான். நாம பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். நீங்க எது பின்னாடி ஓடுறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நாள் ஏமாற்றம் கொடுக்கும். நிறைவே வராதுங்க. இன்னும் நீங்க பணக்காரங்களை நீங்க போய் கேட்டு பாருங்க. ரொம்ப பர்சனலா இருக்கிறவங்க கிட்ட வெளியில சிரிச்சுட்டு பேச முடியாம தவிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பர்சனலா நம்புற ஒரு மனிதன்ட்டு அழுது புலம்பி அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க சொசைட்டிக்கு நடிக்க வேண்டிய தேவை இருக்குது. தன்னோட சுயத்தை தொலைச்சிட்டாங்க. தான் எப்படி இருப்பேன், தான் எப்படி சிரிப்பேன், தான் எப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவேங்கிறதெல்லாம் சக மனிதர்களுக்காக ஒத்திகை பார்த்து செய்யக்கூடிய ஒரு பாவைகளா, கைப்பாவைகளா உருவாக்கிட்டாங்க. எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், என்னோட இந்த அப்படியே விரிவடைகிற தன்மை எப்படியாவது நிற்கும் அப்படின்னு நினைச்சு ஏங்குறாங்க. ஆனால் அது நிற்கவே நிற்காது. ஆனால் இதுக்கு பக்கட்டா அப்பப்ப ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி நான் ஏதாவது பண்ணணும், என் மனசு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைப்பாங்க. ஆனால் மறுபடியும் மாயையில் போய் மாட்டிடுவாங்க. சரி, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? குறை மட்டும் சொல்றீங்க, எப்படி தப்பிக்கலாம்? நீங்க இந்த மாதிரி நிலைமையில இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு நீங்க இப்படி ஓடுறீங்க, அப்படி ஓடுறீங்க, அதை பண்றீங்க, இதை பண்றீங்க, எல்லாம் ஷட் டவுன் பண்ணிருங்க. எல்லாம் தூக்கி போடுறங்க. உங்க கமிட்மெண்ட்டை தூக்கி போடுறங்க. உங்க பின்னாடி அப்பாயின்மெண்ட்டுக்கு நிற்கக்கூடிய உங்க பிஏவெல்லாம் தள்ளி போக சொல்லிடுங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் உடைகள் எல்லாம் இல்லாம நிர்வாணமா அம்மனமா வீட்டு கதவை சாத்திட்டு பேசாம உட்காருங்க. நான் ஏன் இதை சொன்னேன்னா, நம்ம வரும்போது எந்த நிலையில வந்தோமோ அந்த நிலையிலிருந்து நீங்க யோசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது தெரியும். உட்காருங்க 1/2 மணி நேரம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு ஓடுறேன், இப்படியே விரிவடைஞ்சிட்டு போனா இதுக்கு எண்டே கிடையாதுடா, எந்த எண்டில் தாண்டா நான் போய் நிற்க போறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 1/2 மணி நேரம் நீங்க உட்காரும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் உங்க ஆழமான மனசுக்குள்ள இது சொல்லும், போதுண்டா அம்மா, போதுமா அப்படின்னு சொல்லும். அதனாலதான் பெரியவங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாகும் சொல்லியிருக்கிறாங்க. விரிவடைதல ஒரு பர்டிகுலர் டைம்ல நிறுத்திக்கோங்க. அதை நிறுத்தினீங்கன்னா உங்க மனம் கொஞ்சம் அமைதியாகும். இந்த படபடப்பிலிருந்து தப்பிக்கும். உங்க உண்மை நிலையை உங்களுக்கு எடுத்துக்காட்டும். ஒவ்வொரு நாளும் உட்காரணும். சரி, அடுத்தது என்ன விஷயம்? எல்லாத்தையும் எனக்கு கொடு, எல்லாம் வேணும், எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். நீ யூனிவர்ஸ் கிட்ட ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிற, நீ செல்வந்தனா வளர்ந்துட்டே இருக்கிற, இது நீ முற்பிறவில செஞ்ச ஒரு நல்ல பலன்கள்னால இப்ப நல்லா வளர்ந்துட்டு வர்ற. சரி, இப்படியே வாங்கிட்டே இருக்கிறியே, மூச்ச பிரபஞ்சத்திலிருந்து வாங்குற, தண்ணிய பிரபஞ்சத்திலிருந்து வாங்குற, சாப்பாட பிரபஞ்சத்திலிருந்து வாங்குற, நல்ல மக்க மனுஷரோட அன்பு பிரபஞ்சத்திலிருந்து வாங்குற. டேய், எப்படா நீ திருப்பி கொடுப்ப? இந்த கிணற அள்ளி எலி வெளியே ஊத்தும் போது சொரக்குங்கிற மாதிரி உனக்குன்னு விஷயத்தை கொடுத்து மகிழ்ந்து பாரு. அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நீ நிறைய சேர்த்து வச்சிருக்கிற, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க சொல்லல. ஆனா அந்த ஆனந்தத்தை ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாரு. அன்புன்னா என்ன, கருணைனா என்னன்னு தெரியும். நீ தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் உன் வீட்டு கதவை வந்து தட்டும். இப்போ முதல் விஷயம் அமைதியா நம்மளை நாமே சிந்திச்சு பார்க்கறது, தியானத்தில் உட்கார்றது 1/2 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம். 2வது கொஞ்சம் ஈகை குணம் வளர்த்துக்கிறது. இதை பண்ணும்பொழுது கொஞ்சம் மாற்றம் வரும். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையை அடுத்தது எப்படி எளிய வகையில கொண்டு வரணும். இங்க பாருங்க, இதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம இப்படின்னா ஆளுக வர்றாங்க, ஆனா நம்ம ஹெல்த் ரொம்ப கெட்டு போச்சுன்னா எவனும் பக்கத்துல சீண்ட கூட மாட்டான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். வினோத் காம்ப்ளின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் வீரர், ரொம்ப புகழடைஞ்சு கிரிக்கெட் வீரர் இருந்தார். இப்ப அவரால் நடக்க முடியல. அவர் 6 அடிச்சப்ப அவரை வியந்து பார்த்த கண்கள் எல்லாம் இப்ப அவர் 2 பேர் கையை பிடிச்சி இப்ப ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூட்டிட்டு வரும்போது கூட அவரை பாவமா பார்க்குது அந்த கண்கள். அந்த கண்கள்ல வினோத் காம்ப்ளி அடிச்ச 6 தெரியல, ஐயோ பாவம் அவரால் நடக்க முடியலைங்கிற ஆதங்கமும் பரிதாபமும் தெரியுது. பிரியமானவர்களை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அழியாத சொத்து இந்த உலகத்தில் இருக்குது. எவ்வளோ பணம், பங்களா, பொருள், ஆடப்புறம், அது இது நகை நட்டு வந்தாலும் அழியாத ஒரு சொத்து என்னன்னா உங்களோட ஆரோக்கியம். நீங்க இந்த சொத்து பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ற இந்த பகட்டுனால நீங்க எந்திரிச்சு உங்க உடம்புக்கு இயக்கம் கொடுக்காம போறதுனால உங்க உடம்பு முடங்கி போகும். அப்ப உடம்ப
வாழ்க்கையை எளிய முறையில் ஆக்கும்பொழுது உங்கள் உடம்பு இயக்கத்துக்கு கட்டுப்படும் போது உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் செல்வ செழிப்போடு இருங்க. உங்கள் வேலைகளை நீங்களே பண்ணுங்க. தட்டி தட்டி ஆள்களை கூப்பிடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு தனியாக வந்தீங்க, தனியாக தான் போக போகிறீங்க. யாரையும் சுமந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரியெல்லாம் இயக்கத்தில் வச்சுட்டு போக போகிறது இல்லை. அடுத்த விஷயம் இதுதான், விட்டுருங்க. இன்னொன்று, பாரங்களை சுமக்காதீங்க. நான் இன்னொரு வீடை கட்ட போகிறேன், நான் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறேன், நான் இப்படி பண்ண போகிற கோட்டையை. பயணம் சுலபமாகணும்னா பாரத்தை இறக்கி வைக்கணும். இங்கே நீங்கள் சாதிக்கிறது ஒன்றும் இல்லை. எல்லாரையே நிறைய பேர் சாதிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் சாதிச்சு நீ மனக்கோட்டை கட்டியோ வேற வெளிக்கோட்டை கட்ட தேவையில்லை. அப்போ உங்களோட பயணம், இனிமேல் இருக்கக்கூடிய வாழ்க்கை பயணம் சுலபமாகணும்னா பாரங்களை சுமக்காதீங்க. இன்னொன்று, மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்தே இருக்காதீங்க. உங்கள் கூட இப்போ இருக்கிற வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்கிற மக்கள், நீங்கள் கோமணம் கட்டும் போது உங்கள் கூட இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். நீங்கள் கோமணம் கட்டும் போது உங்கள் கூட ஒரு 2 பேர் நின்றுட்டு இருந்தானா அவன் தான் உங்களோட உண்மையான நண்பனாக இருப்பான். அதனால் யாரையும் நம்பாதீங்க. உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்க, அமைதியாகுங்க, ஆனந்தம் அடையுங்க. என்னோட மகிழ்ச்சி, என்னோட ஆனந்தம் எதில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு செல்வந்தனோட நோக்கமாக இருக்கணுமே தவிர என்னை விரிவுபடுத்தணுங்கிற நோக்கம் இருக்காது. ஏன்னா ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எண்ட் இருக்குது, ஆனால் செல்வத்தை பெருக்கிறதுக்கு ஒரு எண்ட் இல்லை. அதனால் நான் சொன்ன இந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு பகட்டு வாழ்க்கையெல்லாம் இந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை மாறும். நீங்கள் ஓடிட்டுருக்கிற ஓட்டம் நிற்கும். உங்கள் மனம், இந்த பதட்டம், இப்போ பாருங்கள் எத்தனையோ பேர் மருந்து சாப்பிட்றாங்க. உடம்போட பதட்டத்துக்கும் மனசோட பதட்டத்துக்கும் தூக்கம் இல்லாதக்கு பயந்து வாழ்க்கை. ஐயோ இவ்வளோ செல்வம் இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், இந்த மன பதட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக ஆடா இப்போ போனாலும் பரவாயில்லடா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்கள் வர முடியும். அது ஒரு யோக வாழ்க்கை. சாதாரணமாக இருக்க செல்வந்த வாழ்க்கை ஒரு யோக வாழ்க்கையாக மாறதுக்கான சூட்சும ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பதிவை நான் திரும்ப சொல்கிறேன். செல்வந்தர்களுக்கான, பணக்காரர்களுக்கான எண்டே இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற நல்ல மனிதர்கள், நீங்களாம் நல்ல மனிதர்கள், செலக்டட் சோல். ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா யோகா வாழ்க்கையில் வர முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.